பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து. ஏன்னா அந்த வேதத்தில் விசுவாசத்தினாலே அநேகர் பட்டியலில் இருக்காங்க. உதாரணமாக 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணான். அவனால உண்டு பண்ண பேழையில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 8 பேர் தான். எனக்கு அன்பார்ந்த இந்த ஏனோக்கை குறித்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஏனோக்கு யார்? ஆதாமுக்கு 7வது தலைமுறை. இந்த ஏனோக்கு யார்? தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன். இந்த ஏனோக்கு யார்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனவன், எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் எடுத்துக்கொண்டபடினால் தான் அவன் காணாமல் போனான். அவனுடைய வாழ்க்கையில் இத்தனைக்கு காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசம். ஐயா, தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் நம்பி வாழ்ந்தவன் இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்குங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கற்றுக்கொண்டவன். கற்றுக்கொண்டவன். எனக்கு அன்பாளே, இந்த ஏனோக்கில் 2 பேர் உண்டு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்பாளே, முதலாவது ஒரு ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது? உங்கள் பைபிளை கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறக்காவது. நான் ஏன்னா 2 கண்ணும் தெரியாமல் அவர் உட்காந்து பேசுகிறாரே, கையில் ஒன்றுமே இல்லையே. கையில் எதையும் வைக்க வேண்டாம், இருதயத்தில். ஏன்னா அந்த வார்த்தை இருதயத்தில் இருந்தால் போதும். ஆண்டவருடைய வார்த்தை எப்பவும் நம்ம இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்கவே கூடாது. இந்த வார்த்தை உன் இருதயத்தை விட்டு எப்போதும் நீங்காது இருக்கணும்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தங்குகிற இடமும் அந்த இருதயம்தான். ஆகையினால தேவ வார்த்தையை எப்போதும் நான் சொல்லலாம். நீங்கள் அதை சரியானு பார்க்கறதுக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அல்லேலூயா இயேசுவே உல்லாமத்தினா இன்பமுள்ள யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் துடினோம் பின்னல் நாளிலே இயேசுவே உல்லாமத்தினா இன்பமுள்ள யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் துடினோம் பின்னல் நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உலகில் லலிதபரியே நடந்தோ நின்னொளி பிரகாசித்திட மிக ஜீவன் கண்டடைந்தோ. லலிதபரியே நடந்தோ நின்னொளி பிரகாசித்திட மிக ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே எங்கள்
என்றும் ஜீவிப்போம். அடை நாடி பொன்னை அடை புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ. மலை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ. என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவில் தரிசனத்தா. நாடி பொன்னை அடைந்து புகழ் தேடி மாற்றம் கொண்டோ. என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவில் தரிசனத்தா. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே ராஜனே, என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று நாங்கள் ஜீவிப்போம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை காயின் காயின் தன் மனைவியை அறிந்தான். நல்ல கவனிங்க. காயின் யாரு? ஆதாம். முதல் மனிதனான ஆதாமுக்கு தேவன் தந்த பிள்ளை. ஆதியாகமம் 4:1 வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். நல்ல கவனிங்க. குழந்தை பெற்றோன நான் பெற்றுட்டேன்னு சொல்லாதீங்க. அது கர்த்தர் கொடுத்தது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். மறந்துடாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதம். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்ல பிள்ளைகளும் உண்டு, மனைவியும் உண்டு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு சொல்லி அவன் மனைவி எப்படி இருப்பாளா? திராட்சை செடியை போல. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பந்தியை சுற்றியும் ஒருவமலை கன்றுகளைப் போல. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏராளம் ஐயா. எனக்கு அன்பார்களே, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். மறந்துடக்கூடாது. அதனால தான் எல்லா இடத்துலையும் நம்ம பாடுறோம். என்னது? சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதிதிரிகநாதனுக்கு சுப மங்களம், ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணனுக்கு, நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணனுக்கு, போகமன்ன குணனுக்கு உயர்மன்ன வேலனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதிதிரிகநாதனுக்கு சுப மங்களம். பானாதி ஞானனுக்கு மங்களம், பழக்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம்.
பானாதிவானனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். கானாதிசையனுக்கு கன்னிமதிசையனுக்கு, கானாதிசையனுக்கு கன்னிமதிசையனுக்கு, கோணசகனுக்கு குருவத்தனையனுக்கு, சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதிதேவியநாதனுக்கு சுபமங்களம். ஐயா, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனை கல்யாணத்தில் பாடுறோம்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் யா. எண்ணாகமம் 11:23 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை, அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாய் போகவும் இல்லை. ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். என்னைக்கு நம்ம வாயில அந்த பெருமையான வார்த்தை வந்துடவே கூடாது. ஓசியா 9:8 தேவனுடைய காவற்காரர் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? என்ன காரணம்? ஓசியா 9:8 வாசிங்க பார்ப்போம். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. சில வசனங்களை நம்ம பார்க்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட வசனங்கள் இந்த வேதத்தில் நிறைய இருக்கு. ஓசியா 9:8 எப்பிராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன் எதிர்த்து நிற்கிறாங்க தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார்? எதிர்த்து நிற்க. இன்னைக்கு நான் சொல்லிடாதீங்க, நான் 4 விழா பெற்றிருக்கேன். பலத்தை தந்தவர் யாரு? எனக்கு அன்பானவர்களே, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் நீ அறியாதது போல தேவனுடைய செயல்களையும் அறிய முடியாது. அநேக நேரங்கள் இதை நம்ம மறந்துடுறோம். ஆதாம் தன் மனைவி அறிந்தான், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லா உலகத்தில் நடக்கிறதா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா மனைவி கணவன் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதான். ஆனால் கற்பத்தின் கனி யாரால கொடுக்குது? எத்தனை நீ ஆஸ்பத்திரிக்கு ஓடினாலும், எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் கர்த்தர் இரக்கம் செய்யணும். அதனாலதான் ஒருத்தன் புரிஞ்சு பாடினா என்ன செஞ்சான்? நீரல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போகவிடே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தான் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தான் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபவீரனாய். யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபவீரனாய். நீரல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீரல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஐயா, ஆண்டவரை பற்றி பிடிங்க, கற்பத்தின் கனி கர்த்தர் கெடுப்பார். நம்ம பலத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன முயற்சி வேணாலும் அதை தின்னா இதை தின்னா, அங்கே போனால் இங்கே போனால் வந்துடும். நோ, ஆண்டவர் உங்களுக்கு டாக்டர்களே சொல்லியிருக்கலாம், இனிமே ஆகாது, முடியாது, நடக்காது, எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். சாராள் ஐயா கர்ப்பந்தரிக்க பலனடைந்து விசுவாசத்தினாலே, அவளுக்கு எத்தனை வயசுல? எனக்கு அன்பார்களை யாராவது நம்ப முடியுமா? அவளே சொல்றா, ஆதியாகமம் 18 ஆபிரகாமின் பிள்ளைக்கு சாராள் பால் கொடுப்பான்னு எவன் சொல்லுவான் அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட சாராளுக்கு கடாட்சித்த கர்த்தர் உங்களுக்கும் தருவார். அநேகர் இன்னைக்கு குழந்தை இல்லைங்கிறீங்க. எங்கெங்கோ நான் மருந்து பார்க்க போனேன், அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன். கர்த்தர்ட்ட முழங்கால் போட்டு மட்டும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க. ஏன்னா அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லியிருக்கார், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிற எவனுக்கும் நிச்சயமாக கிடைக்கும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் வீடுகளில் மன சஞ்சலத்தோட வேதனையோட, ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை கர்ப்பவதியாக போகிறார். நீங்கள் ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி,
நீங்க விசுவாசிக்கணும். எனக்காக யாவையும் யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகில். எனக்காக யாவற்றையும் செய்வதினா, எனக்காக யாவற்றையும் செய்வதினா, ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் தொழுதிடுவே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. உங்களுக்காக எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர் என்று சங்கீதம் 57:2 சொல்லுகிறது. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். அதே சங்கீதம் 138:8 என்ன வாசிக்கிறோம்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரால் ஆதாமால பெற்றேன்னு சொல்லல, ஈசாக்கு தான் மனைவிக்கா ஜெபம் பண்ண ரெட்டப்பில் கிடச்சி. ஏன் உங்க புருஷன் மனைவி உங்களுக்குள்ள ஜெபம் பண்ணி பாருங்க. மனைவிக்கா புருஷனும் புருஷனுக்கா மனைவி ஜெபம் பண்ண நடக்காதா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஈசாக்கு யார்கிட்டையும் போல எங்கேயும் போல தன் மனைவிக்காக மலடியாக இருந்த அவளுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவள் கற்பத்தில் ரெட்ட பிள்ளை கொடுத்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆதாம் தன் மனைவியை அறிந்து கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னானே, அந்த மனுஷன் தான் யாரு? காயின். அதன் பிறகு அவள் ஒரு சகோதரனை இன்னொருத்தரை பெற்று கர்ப்பவதியாகி இன்னொருத்தரை பெற்று அவனுக்கு என்ன பேர் வச்சா? ஆபேல் பேர் வச்சா. அப்ப யாரு அண்ணன்? யாரு மூத்தவன்? யாரு? சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவன் யாரு? இந்த காயின் தான். இந்த காயின் தன் மனைவியை அறிந்தான். ஆதியாகமம் 4:17 திரும்ப வாசிக்கிறேன். தன் மனைவியை அறிந்தான். தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவனா? இல்ல. அது மட்டும் இல்ல, ஏனோக்க பெற்ற உடனே அவன் என்ன சொன்னான் பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை என்ன செய்தான்? இட்டான். ஆமா, இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் பேர் வைக்கிறோம். பேர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவரிடத்துல போகும்போது அந்த ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு பேர் வெட்டிடணும் ஆசை. லைட் வாங்கினாலும் பேர் எழுதிடணும், ஃபேன் போட்டாலும் பேர் எழுதிடணும். ஏன் ஒரு செங்கல் வச்சா கூட அதில் இன்னார் கட்டி கொடுத்தா. கர்த்தருக்கு தெரியாதா? அவர் யாரு? காண்கிற தேவன். எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயான்னு பாடுறோமே. அப்போ நம்ம செய்கிற செயலையும் பார்க்கிறார், பேசுகிற பேச்சை பார்க்கிறார், நம்முடைய நடைகளை பார்க்கிறார், உடைகளை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த ஏனோக்கா தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த காயின் யாரு? தன் சகோதரனை கொன்று போட்டு கர்த்தரிடத்துல பொய் சொன்னவன். ஆண்டவர் கேட்கிறார். ஆதியாகமம் 4:9 வாசிக்கிறோம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். அட பாவி, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அவனை என்ன செய்தான்? ரத்தம் கூப்பிடுது. ஆனா இவன் என்ன செய்யறான்? இல்லைங்கிறான். இவனுக்கு பிறந்த மனுஷனு யாரு? ஏனோக்கு. அவன் குமாரனுடைய பேர்ல ஒரு ஊரே பட்டணத்தையே கட்டி வச்சான். இந்த காயினுடைய ஏனோக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா 2 ஏனோக்கு இருக்குங்கிறீங்களே, 2 ஏனோக்கில் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஏனோக்கு யாரியா சொல்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்க்கலாம். மகலாலியுடைய
மகலாலேலுடைய நாளெல்லாம் 895 வருஷம் சரி அவன் மரித்தான். யாரே 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். இந்த ஏனோக்க வரும்போது அவனுடைய தகப்பனுடைய வயது எவ்வளவு? 62. இவன் பிள்ளை வரும்போது வயசு என்னது? 65. யாரே ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் சரி அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இந்த 65 வருஷத்தை தவிர மீதி நாளெல்லாம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டுதான், ஆனால் குடும்பமாகவும் வாழ்ந்தான். இந்த ஏனோக்கு தான் விசுவாசத்தினாலே என்று பட்டியல்ல அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? விசுவாசத்தினாலே ஏனோக்கு சாட்சி பெற்ற மனுஷன். 11:5 அவனை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே பார்க்கல. எனக்கு அன்பார்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் அடிக்கடி பாரோம், மகிமையில் நம்பிக்கையே மாறிடாதே என்னே செய்ய உண்மை அல்லோ அத்தைக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு ஆக தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நம்பிக்கையே மாறிடாத ஆத்துமாவில் நங்குதமே அழிவில்லா பெட்டகமே ஆக ஆத்துமாவில் நங்குதமே அழிவில்லா பெட்டகமே நேற்றோமெல்லோ தீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே நேற்றோமெல்லோ தீவிக்கின்ற நிம்மதியே கண்மலை ஆக தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, காயினுக்கு பிறந்தவனு எனக்கு தான், ஆனால் யாரேபுக்கு பிறந்தவனும் ஏனோக்கு தான். ஆனால் இந்த ஏனோக்குல சாட்சி பெற்ற மனிதன்னா யாரு? யாரேபினுடைய ஏனோக்கு. இந்த ஏனோக்கு தான் விசுவாசத்தினாலே அந்த விசுவாசிகளின் பட்டியலை எழுதுவதற்கு காரணமாயிருந்தான். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க முடிக்க போகிறோம். 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தான்? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். தேவனே அவனை எடுத்துக்கொண்ட அளவுக்கு அவன் காணப்படாமல் போனான். சாட்சி பெற்ற ஒரு மனிதன் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே அவன் சாட்சி பெற்றான். ஏன்னா தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிறவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்கிறத நம்புனவன். நாம் எந்த ஏனோக்கா இருக்கிறோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். உங்கள் ஜெபத்தில் வைங்க. ஒவ்வொரு நாளும் நான்
உங்கள்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி நெடுநேரம் இரவில் முழித்திருந்து ஜெபிக்கிறதெல்லாம் உண்டு. ஆண்டவரே பேச போகிறேன், என் சுய வார்த்தை வந்துடக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் நான் பேசிடக்கூடாது, நீங்கள் சொல்லி கொடுக்கணும், நான் பேசுகிறேன். இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா திருநெல்வேலி மதுரை வந்தால் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ வந்துருந்தீங்கன்னா அன்றைக்கி எங்கேயும் சபை போக முடியாமல் இருந்தாலும் அங்கே வாங்க, வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம், கட்டாயம் இல்லை, விசரம் கிடையாது. எத்தனையோ காரியம் உண்டு. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், உங்கள் பிறந்தநாள் திருமண நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க பார்வையற்ற மக்களுக்கு உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம். ஏன் ஐயா, இன்னும் சொல்லப்போனால் பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை நீட்ட மனசு இல்லை. வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, வருஷத்துக்கு 1-2 பிள்ளைகளை பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது உண்டு. இப்படிப்பட்ட கல்விக்காக உதவலாம். எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் வரி விலக்கம் காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளவன் சொன்னால் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அதற்கான வழிகளையும் நான் சொல்லித் தருவேன். அது வழியாக நீங்கள் வாங்கிக்க பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு, நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே நாங்கள் யாரேபோடு ஏனோக்கா அல்ல காயினுக்கு பிறந்த ஏனோக்கா என்பதை எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடு. காயின் யார்? முதல் மனிதனுக்கு பெற்றவன், ஆனால் தன் சகோதரனை காரணமில்லாமல் பகைத்தவன். ஆனால் ஏனோக்கு சாட்சி பெற்றான், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அதை எங்களுக்கு கற்றுக்கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.